ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி கார்டன் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சு. சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. வாழை மரம் வச்சேன், அதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அவரைக்காய் விதை கிடச்சிது, அதுவும் போட்டு விட்டுருக்கேன். இப்போ பூ பிடிச்சி காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி தான் சீசன், நல்லா காய் பிடிக்கும். பீக்கிங்காய் செடியும் ஊனியிருக்கேன். அதுவும் பாருங்கள் காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கத்திரி செடி வச்சுருக்கேன், சொரக்காய் செடி வச்சுருக்கேன். எனக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி நானே அறுவடை பண்ணிக்கிறேன். இது எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிறது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காய்கறியை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாதுளம் செடி வச்சுருக்கேன், அதுவும் தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சொரைக்காய் 2 விதமான சொரைக்காய், நீட்ட சொரைக்காய் போட்டிருக்கேன், பானை மாதிரி சொரைக்காவும் இருக்குது. ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த உரவுமே இல்லாமல் இயற்கையாக வர்றதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் காய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கிறதுனால அதில் நல்லா படர்ந்து போய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நாள் போகும்போது அதை பறிச்சிடலாம். ஃபுல்லாக அரசாணி செடியும் சொரக்காய் செடியும் ஃபுல்லாக படர்ந்து போயிருச்சு. அரசாணிக்காய் காய் இருக்கா என்னன்னு தெரியலைங்க, ஆனால் நிறைய நல்லா படர்ந்துருக்கு. பாருங்கள், இன்னொரு வாழையும் தாரி ஈனிருச்சு. இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலையே காய்கறியை ரெடி பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.